எங்கள் நிறுவனம் தந்த அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட அனைத்து பத்திரிகை துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த எம்பி தேர்தலே நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் தந்துடட்டா தெரியாது உங்களுக்கு. நான் இந்த ஃபீல்டில் வெளியே தெரிய வந்தது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன். 39 நாடாளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கேன். 93% சக்ஸஸ் ரேட்டில் நான் கொடுத்த ஒரே யூடியூபர் நான் தான். அப்போ யூடியூப்பை க்ளோஸ் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. அப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் எம்பி எலெக்ஷனை பண்ணேன். என்னுடைய டேலண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் 2011 தெளிவாக போட்டு அன்றைய நான் பயணித்த கட்சி கொடுத்தேன். அவங்க கேட்காம தோத்தாங்க. 2016 நான் கிளியராக தான் கொடுத்துருக்கேன். அந்த ஆதாரங்கள்லாம் என்னுடைய யூடியூப்லேயே போட்டிருக்கேன், பிரிண்டட் மேட்டர். அன்னைக்கு நான் சரியாக கணித்தேன். எக்ஸிட் போல் 2011 ஃபால்ட்டு, 2016 ஃபால்ட்டு. ஆனால் 2 தேர்தலும் 100% துல்லியமாக நான் கணிச்சிருக்கேன். அந்த ஆதாரங்கள் என் யூடியூப் எஸ்எஸ்என் சர்வேக்கு உள்ளே போனால் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து நான் பண்ணியிருக்கிறது 2021 பண்ணியிருக்கேன். அப்பையும் நான் அந்த கட்சியில் பயணித்ததுனால சொல்கிறேன். இதில் இருந்து சொல்கிறதுக்கு என்ன எனக்கு இருக்குது, உண்மையை பேசுகிறதுக்கு பயம் இல்லை. அமைச்சர் நேரு என்கிட்ட கூப்பிட்டு, சீனிவாசன் நீ ஒரு இது பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்டதுக்கு எனக்கு எனக்கெல்லாம் டைம் 1 வாரம் போதும். ஒரு இதை கணிக்கிறதுக்கு, தமிழகத்தின் அரசியலை கணிக்க எனக்கு 10 நாள் போதும். ஒரு 4 மண்டலத்தில் பயணிக்கிறேன். பயணிச்சுட்டு ரிசல்ட்டை அண்ணே 140லேருந்து 160 தான் வருங்கிறேன். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான், என்ன சீனி இப்படி சொல்கிற, பிரசாந்த் கிஷோர் 200ன்னு சொல்கிறாரு, நீ என்ன 160ங்கிறேன்ன. அண்ணே திருமங்கலம் பை எலெக்ஷனை பண்ணி கொடுத்தவன் நான் 1 வாரம் இரவும் போகல. ஆனால் அதை இன்னொருத்த உரிமையாக்கி 40 இடத்துல குத்துப்பட்டு செத்து போனேன். அன்னைக்கு என்னுடைய அறிவாற்றலை திருடி என்ன இன்னைக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ற பார்த்துக்கங்க, கெட்டிக்கார அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபால்ட்டு நான் கொடுத்துருக்கேனா கிடையாது. அப்போ இதையும் பார்த்துக்கங்க. என்ற அன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் கெட்டிக்காரனா நான் கெட்டிக்காரனா நீங்கள் பார்த்துக்கங்க. என்ன அதே மாதிரி 159 முடிஞ்சது. நேரு இருக்கார், யார் வேணால் செக் பண்ணிக்கலாம். இதை போன தேர்தலும் 100% துல்லியமாக செஞ்சு கொடுத்தது. இவ்வளவுக்கு எனக்கு டைம் 10 நாள் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு. ஏன்னா அதுதான். அதுக்கு பிறகு தான் எனக்கு சில கசப்பு, என்னுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு அங்கே இல்லைன்ட்டு வெளியே சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா வேணானே, என்னுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்பை தரமாட்டேங்கிறீங்க, சும்மா என்னமோ டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க, எனக்கு வேணாம், நான் விழுந்துட்டேன், செஞ்சுட்டேன், எனக்கு அரசியல் வேணாம், நான் பாட்டுக்கு என் திறனை நிரூபிக்க நான் ஒரு யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன்னு ஆரம்பித்த 20 நாள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருகிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய ரிசல்ட்டை ஆளுங்கட்சி ஜெயிக்கும்னு சின்ன குழந்தை கூட சொல்லிடும். ஒவ்வொரு கட்சி என்ன வாங்குறது 100% துல்லியமாக கொடுத்துருக்கேன். அது என்னுடைய யூடியூப்பில் ஆதாரமாக இருக்குது. 12 நாள் முன்னாடி. அதுக்கடுத்து பொது தேர்தல், அதான் 93% எம்பி எலெக்ஷன் சொல்லிட்டேன். அடுத்து விக்கிரவாண்டி மிக வித்தியாசமான தேர்தல். ஏன்னா மெயினாக எதிர்கட்சி விளைவிக்கிறது பாமக, ஒரு சாதியை சார்ந்த கட்சி நிற்குது. அப்போ எப்படி ரிசல்ட் வரும்னு யாராலையும் கணிக்க முடியல. நான் கணிச்சிட்டேன் 10 நாளைக்கு முன்னாடியே, போடக்கூடாதுன்னு போடல. ஏன்னா அந்த 2 வருஷத்தில் எனக்கு என்ன பாடம் இருந்ததுன்னா, நான் என்ன போட்டாலும் ஒரு சிலர் அவங்களுடைய அறிவாற்றல் மாதிரி 2 நாள் கழித்து எடுத்து போட்டுக்கிறாங்க. இதை நான் பல தடவை பார்த்து வெறுத்து போனேன். இது எதுக்கடான்ட்டு சொல்கிறவங்க என்னை கோட் பண்ணியாவது சொல்லணும்ல, இந்த இவர் கரெக்டாக சொன்னார்ன்னு சொல்லாமல் அவங்க அறிவாளி மாதிரி பேசுனதுனால 6 மணிக்கு எலெக்ஷன் முடியுது. நைட்டு 9:30 மணிக்கு நான் ரிசல்ட் கொடுக்குறேன். விக்கிரவாண்டி எத்தனை 1000 டிஎம்கே வாங்கும், பாமக எத்தனை ஆயிரம், நாம் தமிழர் எத்தனை ஆயிரம்னு, அதில் 1% எரர் கூட கிடையாது. அது யூடியூப்பில் இருக்குது, பார்த்துக்கலாம். இது என்னுடைய சர்வீஸ். நான் சர்வேல தோல்வியே கண்டதில்லை இது வரைக்கும். ஆனால் இந்த தேர்தல் அதுக்கு பிறகு நான் சினி ஃபீல்டுக்கு வந்துட்டேன். படம் தயாரிக்கணும் போதும், அந்த யூடியூப்பை சொல்லி தனி பாட்டினேன். என்னுடைய அறிவாற்றலுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். 2 இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல் ப்ரூவ் பண்ணிட்டேன். அதற்குரிய அங்கீகாரம் யூடியூப் இல்லை. இப்படி தான் பேசினேன். பார்வையாளர்கள் பெரும்பகுதி தற்குறிகளாக இருக்காங்க. ஒரு கட்சி ஆதரித்து பேசினா லட்சக்கணக்கில் இது பண்ணுறீங்க. எனக்கு இது தேவையில்லை. என் அறிவாற்றலை ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் என்னுடைய அறிவாற்றலை அந்த துறையில் காமிக்கலான்னு போகிறேன்ட்டு அதுக்கு வந்துட்டேன். ஒரு 6 மாதத்தில் 2 பவுண்டரி ஸ்கிரிப்ட் பக்காவாக பண்ணிட்டேன். சென்னைக்கு போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த யூடியூப்புகளை பார்த்தவங்க இந்த துறையை விட்டே நான் ஒதுங்கிட்டேன் வேண்டான்ட்டு. ஒரு விஐபி அப்பப்போ என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அவர் தேசிய கட்சியை சேர்ந்த விஐபி பேசிக்கிட்டு இருப்பார். அரசியல் நிலவரத்தை பற்றி பேசுவார். நானும் என்னன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் போன மே மாதம் ஒரு பத்திரிகையாளர் மூலமாக இந்த மாதிரி திமுக தலைமையில் ஒரு ஒரு விஐபி உங்களை இந்த ஆய்வு விஷயமா பார்க்கணும், முடிஞ்சால் உங்கள் திறமையை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
போய் பார்க்குறேன். 1/2 hour அப்பாயின்மெண்ட்டு. என்னை மாதிரி 3 பேரை கூப்பிட்றாங்க. அவங்க 1/2 hourல 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. நான் 2.25 மணி நேரம் உட்காரேன். அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள். 2.25 மணி நேரம்லாம் அவருக்கு டைமே பத்தாது. ஆனால் என்கிட்ட 2.25 மணி நேரம். காரணம் என்னுடைய ஸ்டஃப் தான். இந்த துறையில் என்னிடம் இருக்கும் ஆற்றல் தான். 2.25 மணி நேரம் பேசினார். அந்த பேச்சிலேயே இந்த அவுட்லைன் அப்போ அந்த புள்ளி என்கிட்ட கேட்டது, நாங்கள் 200 சீட்டு வருவோம் இல்லைன்னாரு. தலைகளை இந்த இடம் வர முடியாது. என்னன்னாரு, சார் இப்போ தனியாக நிற்கிறது பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி, இத்தனை பேர் தனியாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் இது ஃபுல்லாக இருக்குது. அவங்க எல்லாரும் அங்கே போய் சேர்ந்துட்டா நீங்கள் வரவே முடியாது. இதுதான் ரிசல்ட்டு. அப்போ நாங்கள் என்னன்னு கேட்குறாரு. அந்த கேம் சேஞ்சர் என்னங்கிறத அன்றைக்கே நான் சொல்லிட்டேன். என்னை இன்டர்வியூ காண்றப்பே நான் சொல்லிடுறேன். அந்த கேம் சேஞ்சர் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இது உண்மை, மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க அடுத்த ஆளுங்கட்சியாக வரப்போகிறாங்க. ஏன்னா நான் போய் சொன்னால் என்னை விட மாட்டாங்க. இதுதான் அன்னைக்கு நான் என்ன சொன்னேனோ அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. வேறு எதையும் அவங்க செய்யலை. இது நடந்தது. இதுக்கு நடுவில் அந்த தேசிய தலைவரை கூப்பிட்டு எனக்கு 234 தொகுதிக்கு எடுத்தாங்கன்னு கேட்குறாரு. நான் விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க, ஒரு பெரிய பட்ஜெட்டில் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, காத்துட்ருக்கேன். என்னொன்று அவர் ஜென்டில்மேன், தேசிய கட்சி சீனிவாசன், உங்கள் நேர்மை திறமை எனக்கு தெரியும். நீங்கள் அங்கே செய்கிறதுனா கிடைச்சா செஞ்சுக்கங்க, இல்லைன்னா நான் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு தர முடியும், தர்றேன், நீங்கள் எனக்கு செஞ்சு தாங்கன்னு அந்த தேசிய கட்சி தலைவர் சொல்லிடுறாரு. 1.5 மாதம் வெயிட் பண்ணுறேன். நான் என்ன ஒரு ஹிண்ட்டு கொடுத்தனோ அந்த ஹிண்ட்டுக்கான வேலைகளை திமுக செயலில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னை 1.5 மாதம் அடுத்த வாரம் பேசுவோன்னு இழுக்கிறாங்க. நான் பொறுமை இழந்து தேசிய கட்சி தலைவரை கூப்பிட்றேன். அவர் பெரிய விவிஐபி. கூப்பிட்டு, சார் வேணாம் சார், அந்த காலத்தில் இந்த கட்சியை நம்பி நான் மோசம் போனது போக, இப்போ நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டை கொடுக்க நான் செய்கிறேன் அப்படின்னு இதை ஏற்றுக்கிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது இந்த சர்வே. நான் இந்த துறையை விட்டு விலகினேன், ரொம்ப வந்தது வாய்ப்பு. அதனால் பெரிய லெவலில் எப்போவுமே நான் 10 நாள் பண்ணுறவன். ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஆரம்பிச்சிட்டேன். ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஆரம்பித்து இந்த எலெக்ஷன் ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து. ஏன்னா களம் மாறிக்கொண்டே இருந்தது. நான் இது வரைக்கும் பண்ண இந்த 20 வருஷத்துலேயே மிக சவாலான தேர்தல் இது. காரணம், அந்த புதுசாக ஒருத்தர் உள்ள நுழைகிறார். அவர் கணத்துக்கு கணம் மாறுறாரு. அவருடைய வாக்கு வங்கி மாறுறாரு. அந்த வாக்கு வங்கி மாறி மாறி வருது. அதை சமூக ரீதியாக ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு, ரிலீஜியஸ் வைஸாகவும் அதை ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஆய்வுகளை எல்லாம் நான் ஜூலை லாஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஜூலை லாஸ்ட்டில் அதன் பலங்கிறது வேற. இப்போ பர்டிகுலராக நான் சொல்கிறது தாவேக்காவை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய ஆய்வில் அந்த டிஃப்ரெண்ட் இதில் வந்தது. அவங்க 8 to 10% தான் அந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் அவங்க நிலையாக இருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த கட்டம், ஏன்னா 234 ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டை ஆரம்பிக்கிறேன். 234 அப்போ வந்து ஃபுல்லாக பண்ணலை, ஒரு 120 மட்டும் எடுத்து பண்ணேன். காரணம், ஏன்னா நல்ல வெற்றி, கிளியர் வெற்றின்னு வர்ற தொகுதியை 2வது ரவுண்ட் பண்ண வேணாம், அதை 3rd ரவுண்டில் பார்த்துக்குவோம். இந்த நெக் டு நெக் டஃப் அப்படிங்கிற தொகுதியில் மட்டும் ஒரு 118ன்னு நினைக்கிறேன், 18, அந்த 118 தொகுதியில் மட்டும் 2வது ரவுண்ட் பண்ணுறப்ப டிவிக்கே திரும்ப ரைஸ் ஆகுது. நெருக்கி 14 தாண்டி போயிட்டு இருக்காங்க. 8 to 10 இருந்தவங்க 12லேருந்து 14 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க டிவிக்கு. அதுவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இப்படி சேஞ்ச் கலன்னு கொடுக்குறேன். பிறகு திரும்ப ஃபைனல் ரவுண்டை பிப்ரவரியில் முடிக்கிறப்ப அது வாக்கு வங்கி 15.7 போய் நின்றுச்சு. யார் 8 to 10 ஆரம்பித்த அந்த வாக்கு வங்கி இது 15.7 போய் நிற்கிது. எப்போ? பிப்ரவரி லாஸ்ட்டில், மார்ச் லாஸ்ட்டில். அப்போ வந்து இது மற்ற கட்சியில் அந்த அதனுடைய ரைசிங் யாரோ ஒருத்தரை பாதிக்கணும் இல்லையா? நான் முதல்ல இருந்தே கிளியராக அவங்க 10% 12% வாங்குறப்பயே அந்த வாக்கு வங்கியை யார் இழக்கிறா, யார் அது இதன் மூலம் இந்த தாவேக்கா வர்றதுங்கிறது 10 மாதமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். அதில் யார் முதல் ரவுண்டில் பார்க்குறப்ப அதிக வாக்குகளை இழந்தது திமுக. அதுக்கு அடுத்து கொஞ்சம் அதிக வாக்குகளை இழந்தது அண்ணா திமுக. அதே மாதிரி நாம் தமிழரும் சரிபாதி வாக்குகளை நெருக்கி இழந்துட்டார். அந்த டயத்தில் ஆரம்பம் பண்ணுறப்ப சரிபாதி வாக்குகளை நாம் தமிழரும் இழந்தது. அவர் வாங்கினதில் சரிபாதி வாக்கை. ஏன்னா பிறகு விடுதலை சிறுத்தைகளும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு கணிசமாக இழந்தனர். பிறகு சின்ன இவ்வளோ சொல்லணும்னா கன்னியாகுமரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டு. நாகர்கோவிலில் மற்ற எங்கேயும் பாஜக தாவேக்காவிடம் வாக்கு இழக்கலை. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் என்னன்னு தெரியல, தாவேக்காவிடம் பாஜக வாக்கு இழந்துச்சு. அந்த ஒரு வினோதமான நிலையை அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்த்தேன். பிறகு சின்ன கட்சியிலேருந்து 1-2 போச்சு. ஆனால் இந்த நான் சொன்ன பெரிய 4 கட்சி தான் இழந்தது. இது இப்படியே போயிட்டே இருக்குது. இதனுடைய தாக்கம் கூட அவர் கடைசியில் வந்து இப்போ ஃபினிஷ் ஆனது ஏப்ரல் 20 வரைக்கும் பண்ணினேன் இல்லையா? இது ஒரு 60 தொகுதியை திரும்ப 4வது ரவுண்டில் பண்ணுறேன்.
3வது ரவுண்டு முடிச்சிட்டேன் 15.7. திரும்பவும் சில முக்கிய தொகுதிகள் ஜோன் வைஸ் அப்படி செலக்ட் பண்ணி இந்த ஏப்ரல் 2லேருந்து 20 வரைக்கும் பண்ணியிருக்கேன். அது ஒரு 60 62 தொகுதின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக அதனுடைய ரைஸ் திரும்பவும் தாவேகா கடைசி இந்த 15 நாளுக்குள்ள 2.2 வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டார். அதையும் கணிச்சேன். அந்த 2.2 யார் இழக்கிறாங்க கடைசி நேர கட்டத்தில்னு பார்த்தா, அதை இழக்கிறது வந்து குறிப்பாக திமுக வந்து சாரி 2.5 வாங்கினார். 2.2ல் 2.5 வாங்குறாரு. ஆனால் இழக்கிறது 2.2 வாக்க சதவீதத்தை திமுக இழக்குது. அண்ணா திமுகவும் 1.3% வாக்க அந்த கடைசி நேரத்தில் இழக்குது. 2 பேருமே இழக்கிறாங்க. இதில் இவர் வாங்குறது 2.5 புதுசாக திடீர்னு இந்த 15 நாளில். அப்போ மீதி பாயிண்ட் சம்திங் அது எங்கே போச்சுன்னா, நாம் தமிழர் முதல்ல 4ல் இருந்தவங்க பிறகு 4.5 5க்கு வந்து கடைசி கட்டத்தில் அந்த 15 நாள் அந்த 60 தொகுதியில் பார்த்தா நாம் தமிழர் 0.6 ஏறுறாங்க. இந்த 2 பேருமே அவன் 2.5 அவர் 2.5 ஏறுறாரு, இவர் 0.6 ஏறுறாரு. இந்த நுணுக்கமான புள்ளி விவரத்தை நான் இந்த 10 மாதம் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதனால் தாவேக்காவை பற்றி நேற்று எக்ஸிட் போல் எப்படி எப்படியோ வந்திருக்கு. ஆனால் நான் என்னுடைய அறிவாற்றலை 100% நம்புகிறவன். 4ஆம் தேதி பார்த்துக்கலாம் யார் அறிவாளிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அறிவாளின்னு தான் பேசுகிறேன். ஏன்னா நான் கடந்த 3 பொதுத் தேர்தலில் எல்லா எக்ஸிட் போலும் ஃபெயிலியர். பிரசாந்த் கிஷோரும் ஃபெயிலியர். நான் நிரூபிச்சிருக்கேன். அனைத்து சாட்சிகளும் இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. இப்பையும் நான் வந்து கொடுக்குறது 100% சரியாக இருக்குன்னு நம்பி தான் கொடுக்குறேன். எந்த கட்சிக்கு சாதகமாக பாதகமாங்கிறது, ஏன்னா எனக்கு கொடுத்த கட்சிக்கு ஃபெயிலியர்னு கொடுத்துட்டேன். தேசிய கட்சி எந்த விதத்துலையும் ஜெயிக்க முடியாது, தோப்பிங்கிறது தெள்ள தெளிவாக கொடுத்துட்டேன். ஏன்னா எதாக இருந்தாலும் அதுக்காக அவங்களுக்கு திருப்தி படுத்துன்னு நான் ஒன்றும் தப்பான ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கல. நான் உணர்ந்த சரியான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். ஏன்னா இதுதான் சார் வரும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு இப்போ இந்த 15 நாள் மாற்றம் எல்லாமே ஏன்னா அவங்க எனக்கு இது இந்த சர்வே பண்ண சொன்னதுனால எல்லா புள்ளிவரும் கொடுக்கணும் இல்லையா, எல்லாம் முறைப்படி கொடுத்தாச்சு. அவங்களும் அவர் ஒரு ஜென்டில்மேன், அவர் புரிஞ்சுக்குவார், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் சார் இந்த தாவகவனுடைய வளர்ச்சி, இத்தனை மாற்றங்கள். அதனால் இந்த தேர்தல் மிக சவாலானதாக எந்த ஒரு ஆய்வாளருக்கும் இருந்திருக்கும். எனக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தாவேக்கா அவனுடைய இந்த எழுச்சிகள் இதெல்லாம். இப்போ நேற்று அந்த மை ஆக்சிஸில் ஒரு இது பார்த்தேன், அது திட்டமிட்ட பொய்ங்கிறத நான் இவ்வளோ தூரம் பண்ணுறவன் எதையும் உண்மையினையும் உணர முடியும், பொய்ன்னு உணர முடியும். அந்த கொடுத்துருக்கிற வாக்கு குறிப்பாக சில விஷயங்கள் வன்னியர் வாக்கு வங்கியில் அவங்க சொல்கிறது 29 28 வாங்குறதா சொல்கிறாங்க. நிச்சயம் அத்தனை பெர்சன்ட்லாம் தாவேக்கா வன்னியர் வாக்கை வாங்கவே முடியாது. வன்னியர் வாக்கில் நான் வடமண்டலம் மொத்தம் ஏன்னா எல்லா வயசும் எடுத்திருக்கேன். நான் 10 மாதமாக எடுத்திருக்கேன் பிரித்து. வன்னியர் பொதுவான அந்த இது என்ன எனக்கு வந்திருக்குன்னா, இந்த 10 மாதம் எடுத்ததுலேயும் வன்னியர் வாக்கில் முதல் நிலை ஆதரவுங்கிறது 30% சில்லற அதிமுகவுக்கு தான் போகுது. அதை ஒட்டி 27% வன்னியருடைய ஆதரவு பாமகவுக்கு போகுது. அதுக்கடுத்து ஒரு 20% ரேஞ்சில் இவங்களுக்கு வருது. யாருக்கு? திமுகவுக்கு. திமுக லீஸ்ட்டு தான். அவங்களோட வன்னியர் சமூகத்தில் 3ஆவதாக தான் இருக்குது. இவர் அதுக்கு கீழே இப்போ 8 to 10% குறைந்தபட்ச ஆதரவு தான் வன்னியர் சமூகத்தில். ஆனால் அந்த மை ஆக்சிஸ் அதில் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு அந்த சர்வே தவறுங்கிறதுக்கு இந்த ஏன்னா அது வந்து ஒரு சாதி அமைப்பு ரீதியான கட்சி இருக்குங்க. அதுக்கு தான் 27% போகிறாங்க. அவங்க அதை விட்டுட்டுலாம் தாவேக்காவுக்கு வந்திருக்காங்க. அதுவும் எப்போனா இவங்க டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கிடையே பிரச்சனைகள் ஓடிச்சு இல்லையா ஜனவரி, அப்போ தான் முதல் முறையாக வன்னியர் வாக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி ஒரு வெறுப்பில் அதை கேட்குறோம் வேட்டியில். ஏங்க நீங்களாம் பாமக அப்படின்னு கிராமங்களில் கேட்குறப்ப என்ன ரொம்ப சலிப்பாக அவங்க 2 பேரும் சண்டை போடுறது பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்காமல் தாவேக்காவுக்கு இளைஞர்கள் அப்போ தான் லைட்டாக ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த ஜனவரி பிப்ரவரியில் அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. அது 10%க்குள்ளே தான் வன்னியர் வாக்கு. ஏன்னா இதுதான். ஆனால் ஒரு எதுலேயுமே ஒரு கிராச்சுக்கு அதை 10ங்கிறத 12 15 சொன்னால் ஏற்றுக்கலாம். 10% வாக்கு போய் 28% வன்னியர் தாவேக்கா போட்டாங்கன்னா எங்கே போய் ஏற்றுக்கிறது? அதே மாதிரி முக்குளத்தூர், என்னை சுற்றி நான் தென்மண்டலம், என்னை சுற்றி இருக்கிற ஊர் பூரா முக்குளத்தூர் தான். முக்குளத்தூர் ஊர்களில் வந்து வாக்கு வங்கிங்கிறது அதிமுக கோட்டையாக இருந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதிமுக தான் 85% வாக்கை வரும். இப்போ நடந்த பல்வேறு அரசியல் மாற்றங்களால் இப்போ முக்குளத்தூர் வங்கி என்னவா இருக்குன்னா ஒரு 33% டிஎம்கே வாங்குது, ஏடிஎம்கே 20 சில்லற சம்திங்கு, கொஞ்சம் நாம் தமிழர் ஏன்னா பிறகு இவங்க சசிகலா டிடிவியும் ஒரு 10-15% அந்த வாக்கில் வாங்குறாரு முக்குளத்தூரில். இப்படி எல்லாரும் பிரிச்சுக்கிறாங்க. அது முக்குளத்தூர் ஒரு தன்மையில் இல்லை. தாவேக்காவும் 10-12% அங்கேயும் வாங்குது. அதையும் அவர்கள் அந்த இதை டேட்டாவில் கொடுக்குறாங்க. முக்குளத்தூர் 28-30 சொன்னாங்க. ஆக
சம்பந்தமில்லாத புள்ளி விவரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதனால் அந்த ரிசல்ட் எந்த விதத்துலையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய ஒரு கன்க்ளூஷன். நான் ஏன்னா 10 மாதம் அவங்க எத்தனை நாள் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் 10 மாதமாக தொடர்ந்து 3 ரவுண்டு எடுத்துட்டேன். கடைசியில் 60 தொகுதியை 4வது ரவுண்டும் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தமிழக அளவில் அதை உங்களுக்கு வாசி கேட்டால் தாவேக்கான் 100 ஓட்டு வாங்குறதுனா என்னென்ன, ஏன்னா அது வந்து ஒரு அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கான்செப்ட். இப்போ தாவாக்கா பார்த்தீங்கன்னா சார் 4 மண்டலத்துக்கும் கம்யூனிட்டியை பிரிச்சிருக்கேன். வடக்கு மண்டலம் ஒட்டுமொத்த இதை உங்களுக்கு சொல்கிறேன். தாவேக்கா ஆதரவு நிலை ஒட்டுமொத்த தமிழகத்தில் எப்படின்னா அவர் 100 ஓட்டு வாங்குறாருன்னு வைங்க. தாவேக்கா டிவிக்கு 100 ஓட்டு வாங்குது. எங்கேருந்தெல்லாம் அதை வாங்குறாங்கன்னா கிறிஸ்தவர்கிட்ட இருந்து 6.3%, முஸ்லீம்கிட்ட இருந்து 3.6, முக்குளத்தோர்கிட்ட இருந்து 6.7. 6.7 இருக்குது. எங்கே இருக்குது? 30 எங்கே சார் இருக்குது? அந்த நிறுவனம் அப்படி சொல்லுது. ஏன்னா பட்டியல் சமூகத்தில் தான் 29.7, 30% வாக்கை எங்கேருந்து வாங்குறாரு? டிவிக்கு பட்டியல் சமூகத்திலேருந்து தான் வாங்குறாரு, 30%. அதுக்கடுத்து கொங்கு கவுண்டர்கிட்ட 2.3 லீஸ்ட்டு தான். அதற்கான காரணம் என்னதான் இருந்தாலும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் தங்கள் இனத்தை சேர்ந்த எடப்பாடி வரணும்னு தானே விரும்புவாங்க. அதனால் அதிமுக தான் பெரும்பகுதியினர். இவருக்கு எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. அதுதான் லாஜிக்கு. அதனால் கொங்கு வேளாள கவுண்டர் ரொம்ப லீஸ்டாக 2.3. வன்னியர் வந்து 6.2. நாயுடு நாயக்கரில் 3.6. நாயுடு நாயக்கர்லையும் டிவிக்கு ஆதரவு கம்மி தான். காரணம் அதில் வந்து எஜுகேட்டடு நிறைய ரொம்ப வேலைகள் நல்ல இதில் இருக்காங்க. தாவேக்கான்னா கொஞ்சம் நான் கிராமங்களை பண்ணுறப்ப அசிங்கமாக உணர்றாங்க. தாவேக்கான்னு சொல்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அசிங்கமாக. என்னை போய் தாவேக்கான்னு கேட்குறீங்கன்னு அப்படி ஒரு நிலைமை அந்த இதில் இருக்குது. ஏன்னா முத்திரையர் 2.3, யாதவர் 3.3, உடையார் 0.6. அனைத்து செட்டியார்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செட்டியார்கள் 3 வகையாக பெருவாரியாக இருக்காங்க. தமிழ் பேசுகிற செட்டியார் அளவுக்கு தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் இருக்காங்க. ஓரளவு கணிசமாக கன்னடம் பேசும் செட்டியார்கள். அதனால் அனைத்து செட்டியார்களுக்கு தான் நாங்கள் தொகுத்தெடுத்தோம். எடுக்கிறப்ப 3.1. நாடார்கள் 5.5, ஐயர் 0.2, பிள்ளை முதலியார் 4.9, இதர சாதியினர், இதரனா சிறு இதில் வருங்க. இந்த போயர், வளையர், மூப்பர், இப்படி பல சிறு சாதிகளை சொல்லலாம். வண்ணார், நாவிதர், இப்படி பல சிறு சாதிகள்லேருந்து 14.9, ஏறத்தாழ 15% ஓட்டு வந்து அந்த மிக சிறு சாதிகள்லேருந்து டிவிக்கு அதற்கு போகுது. அவங்கெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி அப்படி போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய அவர் 100 ஓட்டு வாங்கினா இந்த பேட்டர்னில் இந்த ஜாதி இதுலேருந்து இதுதான். இப்போ நான் கொடுக்குறதுலேருந்து 2% கூடலாம், 1% குறையலாம். ஆனால் ஒரே அடியாக 7% வரதை போய் 30% போட்டால் அது ஆகாது. இது தாவேக்காவுக்கு. பாஜகவினுடைய ஆதரவோட பாஜக இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் பலம் எடுக்கிறப்ப இன்றைக்கு பாஜகவின் உண்மையான பலம் 6.5%லேருந்து 7% இருக்குது தமிழகத்தில். அதுதான். ஆனால் இப்போ அந்த வளர்ச்சி 1.5 வருஷமாக அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. வளர்ச்சியே இல்லை, அதே நிலையில் அப்படியே நிற்குது. 6.5% அதனால் வச்சுக்கலாம். அவங்க இது பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மாநில அளவில் எப்படி அந்த சமூக ஆதரவு இருக்குன்னா, உங்களுக்கு பாஜக பார்த்தீங்கன்னா 100 ஓட்டு வாங்கினா கிறிஸ்தவர் ஓட்டு 0.7, அதாவது 1க்கும் கம்மின்னு வந்திருக்கு. முஸ்லீம் 0.4 பாஜகவுக்கு. ஏன்னா முக்குளத்தூரில் 9.9, ஏறத்தாழ 10% வாக்கு. பட்டியல் சமூகத்தில் குறைவு தான் பாஜக 7.4. ஏன்னா கொங்கு கவுண்டர் மற்றும் அனைத்து கவுண்டர், ஏன்னா கவுண்டரில் கொங்கு கவுண்டர் தவிர நாட்டு கவுண்டர், இந்த கன்னடம் பேசுகிற கவுண்டர் பல வகைகள் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த பிரிவு பார்த்தீங்கன்னா 9.1, அவங்களும் அதிகம். நாயுடு நாயக்கரில் 4.3, வன்னியரில் 6.8, முத்திரையரில் 2.2, யாதவரில் 5.4. யாதவரில் கணிசமாக குறிப்பிட தகுந்த அளவு பாஜக பரவலாக செல்வாக்கில் இருக்கிறது உணர முடியுது. உடையாரில் 1.3, அனைத்து செட்டியாரில் 5.2. அனைத்து செட்டியார்லேயும் பாஜக கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நாடாரில் அதேமாரி ஹை இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் பாஜக வாக்கு வங்கியில் நாடார் அந்த 100 ஓட்டில் 12.1, சுமார் 12% நாடார் வாக்குகள் பாஜக கிட்ட இருக்குது. ஏன்னா ஐயர் வாக்கில் 1.4, பிள்ளை முதலியார் 10.9. அதே மாதிரி பிள்ளை முதலியார் கேட்டகரியும் பாஜக நல்லா இருக்குது. இதர சாதியினர் 17, சாதி கூறாதவர் இது ஒரு கேட்டகரி.
எந்த கட்சிக்குன்னு சொல்லுவாங்க, இந்த கட்சின்னு ஆதரவுன்னு, சாதி சொல்ல மாட்டாங்க. இந்த பாஜகவில் சாதி கூறாதவர் 5.3ன்னு வந்திருக்கு. இது அந்த தேமுதிக கூட அதே மாதிரி தேமுதிக இந்த சிறிய கட்சிகளை மட்டும் உங்களுக்கு அதுக்காக ஒரு புரியணுங்கிறது சொல்கிறேன். தேமுதிகவுக்கு கிறிஸ்தரில் 0.2, முஸ்லீமில் 1.6, முக்குளத்தோரில் 9%, பட்டியல் இனத்தவர் 23.9. தேமுதிகவும் பட்டியல் அது வாங்குற 100 வாக்கில் 24 வாக்கை பட்டியல் சமூகத்திலிருந்து வாங்குது. இது தமிழ்நாட்டின் பரவலாக அது ஏன்னா கவுண்டர்கள் 3.2, 1 இயரில் 14.2, 1 இயர்லையும் நல்லா இருக்குது தேமுதிக. நாயுடு நாயக்கரில் 11.7, பிள்ளை முதலியாரில் 5%, முத்தரையரில் 4.7, யாதவரில் 4.5, உடையாரில் 3%, அனைத்து செட்டியாரில் 4.2, நாடாரில் 2.7, ஐயரில் இல்லை தேமுதிக. இதர சிறு சாதியினர் 10.5, சாதி கூறாதவர் 1.6. இதுதான் தேமுதிகவினுடைய அனைத்து அதாவது இந்த 3 கட்சி தான். இப்போ பாமக சிறு கட்சி, அதனுடைய ஆதரவு 100னா 100மே வன்னியர் தான். விசிகா சிறு கட்சி, அதனுடைய ஆதரவு 100 பேர்னா 100 பேருமே பட்டியல் சமூகம். குறிப்பாக அதில் பிற சமூகங்கள் இருக்காங்க. தேவேந்திர குலவரும் கொஞ்சம் இருக்காங்க, அருந்ததியரும் கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் அவங்க அந்த பறையர் சமூக தோழர்கள் தான் அதில் நிறையா இருக்காங்க. ஆக குறிப்பிட்ட இனம் தான் இந்த 2 கட்சிகளும் இருக்கும். ஆனால் இந்த பல சமூகங்களுடைய ஆதரவு நிலையில் உள்ள சிறிய கட்சிகள் தவேக, பாஜக அண்டு தேமுதிக இதுதாங்கிறது இந்த சர்வேல உணர்ந்து கொண்ட விஷயம். இப்போ வேற ஏதாவது கேள்வினா சொல்லுங்கள், இல்லை ஃபைனல் ரிசல்ட்டை சொல்லிடவா? அதே மாதிரி அதாவது தமிழ்நாடு லெவலில் சார் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிக்கிறப்ப நான் ஒவ்வொரு கட்சிக்கு என்னென்னு எடுத்தேன், ஒவ்வொரு கட்சியுடைய பலம் என்னவா இருக்குன்னு. அதில் என்ன வந்ததுன்னா டிஎம்கேவுக்கு 33% வந்தது. எப்போ ஆகஸ்ட்டில் முடித்தேன் இல்லையா, ஜூலையில் ஆரம்பித்து ஆகஸ்ட்டில் முடிக்கிறப்ப 33% திமுகவுக்கு வந்தது. ஆனால் அதை முழு கட்சி பலம் என்று சொல்ல முடியாது. திமுகவுக்குன்னு போடணுங்கிற எண்ணம் உள்ளவங்க அதில் உள்ளே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பெரிய கட்சிக்கு மட்டும் அது நடக்கும். ஏன்னா நாங்கள் கூட்டணி இந்த கூட்டணியா அந்த கூட்டணியாங்கிறப்ப அந்த நடுநிலை வாக்காளர் அதில் உள்ளே வந்துடுவாங்க. ஏடிஎம்கேவுக்கு 27.7. ஆனால் 27.7ங்கிறது கட்சி பலமே கிடையாது. இந்த நடுநிலை பிடிக்காதவங்க உள்ளே வருவாங்க. ஆனால் சிறிய கட்சிகளுக்கெல்லாம் நான் கூறுறது அவங்க உண்மையான இன்றைய கட்சி பலம். காங்கிரஸ் 3.5. காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டின் பலம். இவங்க சிலர் அரசியல் வல்லுநர் உட்காந்துக்கிட்டு அவங்க வாங்கின தொகுதியில் 6% ஓட்டு வாங்கியிருக்காங்க. வாங்குகிற ஓட்டுக்கும் கட்சி உண்மையான கட்சி பலத்தை எப்படி ட்ரேஸ் பண்ண முடியும்னா, ஒரு தொகுதியில் 300 சாம்பிள்னா 234 தொகுதியிலையும் 300 சாம்பிள் எடுக்கணும். எடுத்து பார்த்தா அந்த 1,00,000 சாம்பிள் நெருங்கி வரும். ஏன்னா வர்ற சாம்பிளை கரெக்டாக கட்சி ரீதியாக பிரித்து, ஏன்னா கேட்குற கேள்வி நாங்கள் எப்படி கேட்போம்னா, இந்த கூட்டணியா அந்த கூட்டணியான்னு நாளை கேட்டுருவோம். 2வது சப் கேள்வி, சரி திமுக கூட்டணினா எந்த கட்சிக்காக நீங்கள் இதுக்கு போடுறீங்கிறப்ப தான் அந்த கட்சி பலம் வெளியே வரும். அதேமாதிரி அதிமுக கூட்டணியில் எந்த கட்சிக்காகன்னா ஒருத்தன் பிஜேபிக்காகன்னு சொல்லுவான். அப்போ இந்த சிறு கட்சிகளுக்கு பலம் இப்படி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்படித்தான் பண்ணப்பட்டு எடுத்தது தான். டிவிக்கே அப்போவே ஆரம்பத்தில் 11.8 சொன்ன இல்லையா, 12க்குள்ளே இருந்தாங்கன்னா 11.8, என்டிகே 3.8, 8.2லேருந்து அப்படி சர்ன்னு இறங்கிடுறாரு 3.8. இப்போ கூடியிருக்காரு ஃபைனலில் கொஞ்சம் 3.8, டிஎம்டிகே 2.7, டிடிவி 0.8, ஓபிஎஸ் 0.2. 2 பேரும் சேர்ந்தே 1% தான். காரணம் அப்படி அவங்க சரிஞ்சுக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்வினை ஆட்டுறப்ப அந்த முக்குளத்தூர் ஓட்டை உடைக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பலம் கம்மி. ஆனால் அவங்க எதிர்வினை ஆட்டினா ஒரு 2%, 3% ஓட்டை காலி பண்ணுவாங்க அதிமுக. அந்த மாதிரியான ஒரு ரியாக்டர்ஸு. கம்யூனிஸ்ட் 2 எல்லாம் சேர்ந்து 1.8, பிசிகே 3.4, பிஎம்கேவும் 3.4. ஏன்னா நிறைய பேர் பாமக 5, 6 அதெல்லாம் இல்லை. நான் எந்த பாராவச்சலில் எடுக்கிறதில்ல. பிசிகா வளர்ந்துருக்கு 3.4, பாமகவும் 3.4, எம்டிஎம்கே 0.3, அதர்ஸுங்கிறது 0.1. இதுதான் கட்சி பலம். கட்சி பலம் எடுக்கிறது இப்படித்தான் எடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் ஒரு எலெக்ஷனில் ஒரு கட்சி என்ன ஓட்டு வாங்குதோ அதை கட்சி பலம்னு எடுக்கிறது. அதில் எல்லா கூட்டணி கட்சிகளுடைய டிரான்சாக்ஷன் இருக்கும். நான் சொன்ன சிஸ்டத்தில் யார் எடுத்தாலும் இது வரும். ஆனால் இந்த முறையில் யாருமே எடுக்கிறது இல்லை. கட்சி பலத்தை தவறாகவே ஃபோக்கஸ் அந்த வாங்குகிற ஓட்டு அடிப்படையிலேயே பேசிக்கிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க டிவியில். இதுதான் நேரடியாக எடுத்தால் எல்லாமே வரும். இந்த
ஃபைனல் ரிசல்ட் எங்கேயா ஃபைனல் ரிசல்ட் பேப்பருங்க. சார் ஃபைனல் ரிசல்ட் தொகுதி வாசிக்கவா இல்லை சும்மா இது மட்டும் சொல்லியிருக்கா? இதுதான் அதுதான் சார். நாங்கள் அதை சொல்லிடுறேன், சாம்பிள் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கரெக்டாக 96,000 சில்லரை வந்துச்சு சார். 96 சம்திங். செகண்ட் ரவுண்டு 118 தானே எடுத்தேன். அந்த எடுக்கிறப்ப ஒரு 46,000 சம்திங் வந்துச்சு. இது ரெண்டையும் கூட்டினா பார்த்துக்கங்களேன், 142 வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு மூணாவது ரவுண்டு போகிறப்ப திரும்பவும் நியர்லி ஒரு ஒரு 90, நான் அதை மறந்துட்டேன், 97ஓ 98ஓ வந்தது. அப்போ ஏறக்குறைய 240 வந்திருந்ததுங்கிறது ஞாபகம். அதுக்கு பிறகு இந்த 60 தொகுதியை கடைசி கட்டத்தில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 60 தொகுதி அது ஒரு 25,000 சில்லரை எடுத்தேன். அப்போ ஏறக்குறைய 2,40,000, இது ஒரு 20 சில்லரை, 2,60,000 சில்லரை சாம்பிள் இருக்குது. நான் கூட அதை ஃபோட்டோ வீட்டில் பண்டில் அடக்கி வச்சுருக்கேன், ஒரு ரூம் ஃபுல்லாக. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்பயும் இருக்குது அது எல்லா சாம்பிளும் வீட்டில் ஒரு ரூம் ஃபுல்லாக கிடக்குது. ஏன்னா இதெல்லாம் ஃபண்டிங் ஒருத்தர் கொடுக்காம இல்லை, நான் யூடியூப்புக்காக செஞ்சேன். என் கை காசை போட்டு 12 லட்சம் செலவு பண்ணி எம்பி எலெக்ஷன் பண்ணேன், 3 ரவுண்டு பண்ணேன். ஆனால் அது சுருக்கமாக 36,000 சாம்பிள். அதை இது கலெக்ட் பண்ணவே எனக்கு 12 லட்சம் ஆச்சு. அது என் சொந்த காசு. இப்போ என்னுடைய காசு அல்ல, யார் என்னை எடுக்க சொன்னாரோ அவருடைய பணத்தில் தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் அவர் ப்ராஜெக்டோ. 2,64,000 வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜூலை லாஸ்ட் வீக் ஆரம்பித்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் எடுக்கிறேன். அந்த 2.5 மாதத்தில் அந்த 96,000 முடிக்கிறேன். அது அது அந்த அந்த அப்போ இந்த களம், ஏன்னா கூட்டணியெல்லாம் அமையலை, களம் எதை நோக்கி போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னு, ஒவ்வொரு கட்சியினுடைய பலத்தை தெரியணும்னு அந்த கேள்வி வச்சு எடுக்கிறேன். அப்போ முதல்ல இருந்தே என்னுடைய எல்லா 13 கேள்வினாலும் 8 கேள்வினாலும் 2 கேள்வி இதில் கட்டாயம் இருக்குது. என்ன ஜாதி, என்ன மதம். ஏன்னா மதத்திற்கும் ஜாதிக்கும் அரசியலுக்கும் மிக கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு தொகுதியில் ஜாதியினுடைய ப்ரொபோர்ஷன், ஒரு சமூகம் இவ்வளவு 32னா நம்ம சாம்பிள் 32 வராட்டில் ஒரு 28ஆவது வரணும் அந்த பெர்சன்டேஜ். ஏன்னா அந்த கொஞ்சம் இடம் இல்லை சார், தமிழ்நாடு பூரா 200 ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே வருவோம். இன்னொரு டீம் இன்னொரு ஓரம் வெஸ்ட் ஜோன் எடுக்க, இன்னொரு டீம் சென்னையிலேருந்து இப்படி வாங்கம்ப. ஏன்னா கார் தான் பூரா, கம்ப்ளீட்டாக கார்ஸ் தான். ஏன்னா கார்ஸ் 5-6 காருகளை யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். அப்போது உங்களுக்கு நான் சார்ட் அவுட் நான் தான் கம்ப்ளீட்டாக போடுவேன். நான் ஏதோ ஒன்றில் போயிட்டுருப்பேன், ஏதோ ஒரு டீம். சார் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது சார். செலவு எவ்வளோன்னு எனக்கு ஒருத்தர் காசு கொடுத்துருக்காரு, அவர் காசில் எடுத்திருக்கேன். எனக்கு என்ன லாபம், இதெல்லாம் நான் வெளிப்படையை சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது இல்லையா? பொய் பேச மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன். அதனால் அது வெளியே சொன்னால் எனக்கு என்ன லாபம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது நல்லா ஆமாம், அது ரிசல்ட் உண்மைதான் சார், நிச்சயம் கூடியிருக்காங்க. அதை நான் ரிசல்ட்டை கொடுக்குறேன், என்னுடைய ரிசல்ட் அப்சர்வேஷனில் எனது நாலேஜ் படி கொடுக்குறேன். 4ஆம் தேதி நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறது சரியாக வருதா இல்லைன்னு 4ஆம் தேதி பார்த்துக்கோங்க நிச்சயம். ஆமாம் சார், நான் 19ஆம் தேதி எடுக்கிறப்ப பெரம்பூர் 5ஆவது விடையை எடுக்கிறேன், 13ஆம் தேதியும் பெரம்பூர் எடுக்கிறேன். அதில் பாருங்கள், அந்த சில வினோதங்கள் வரும், அதையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். 13ஆம் தேதி எடுக்கிறப்ப இவர் 31.8 இருக்கிறார். யார் அவர் தலைவர், அதன் தலைவர். டிஎம்கே 38 சம்திங்கில் இருக்குது, 7% இடைவெளியில் தான் நிற்கிறாரு. 7-8% இருந்தது அன்றைக்கி. பிறகு அப்படியே 6ஆவது நாள் எடுக்கிறேன், 19லேயே கொஞ்சம் எடுத்துகிட்டு 20 மார்னிங்கும் கொஞ்சம் எடுக்கிறேன். ஏன்னா எடுக்கிறது ரேண்டமாக எடுக்கிறோம், எல்லாம் கலந்து வரணும். அப்போ அந்த 4-5 ஏரியாவை கலந்து தான் எடுப்போம். அப்படி எடுத்துகிட்டு ஒரு 500 சில்லற சாம்பிள் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறப்ப என்ன என்னென்னா, சொல்ல சங்கடமாக இருக்குது, இறங்கிட்டார் சார். 31.8 வந்தவர் திரும்ப படக்குன்னு 28க்கு வந்துட்டார், இறங்கிட்டார். வந்தது தான் நான் சொல்ல முடியும். பிறகு அப்பயே எடுக்கிறவங்களை விசாரிக்கிறேன், சார் எங்கே பார்த்தாலும் டிஎம்கே டிஎம்கே காரங்களாம் தெரியுறாங்க, பணம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க தாவேக்காங்கிட்டு பூரா திருச்சி போயிட்டாங்களே. அப்போ இவங்க எடுத்துகிட்டு இருப்ப அவர் திருச்சியில் இருக்கார், 18-19 நினைக்கிறேன், திருச்சிக்கு போயிட்டாங்க. 2% கூடுது. அந்த ரிலேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இவர் குறையிறார் இல்லையா, 4%. அப்படியே அந்த ஏடிஎம்கே பாமக வேட்பாளர் அப்படியே அந்த 4 அங்கே பேஸ்ட் ஆகிடுது. இங்கே 4 குறைஞ்சி அந்த 4 போய் ஏடிஎம்கே ஓட்டில் பேஸ்ட் ஆகிடுது, கரெக்டாக பேஸ்ட் ஆகிடுது.
ஏன்னா எல்லா கட்சியும் எடுக்கிறப்ப ஒரு 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 ரவுண்ட் எடுக்கிறப்ப ஒருத்தன் குறைஞ்சிடுறான்னா எங்கே போய் அந்த குறையிறது சேர்ந்துருது, இல்லை ஒருத்தன் கூடுறான்னா அந்த கூடுற ஓட்டு யாருக்கிட்ட இருந்து வந்து பேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தது. பிறகு திரும்ப அந்த பணப்பட்டோட நடந்திருக்கு. அதனால் என்னுடைய கெஸ்ஸிங் பெரம்பலூரை பொறுத்தல ரிசல்ட் என்னுடைய அனுபவம் நான் தொடர்ந்து 5 தடவை எடுத்துட்டேன். நிச்சயமாக அந்த கடைசி நேரம் ஒரு தலைவருங்கிறது அவங்களும் கடைசியில் பணம் கொடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படிங்கிறப்ப சில 2-3% ஜெயிக்கலாம், இல்லை 2-3% தோத்தும் போகலாம். 2 வாய்ப்பும் பெரம்பூரில். சரி, 4 தொகுதின்னு நான் குறிப்பாக அது ஒன்று தான் சார் கண்ணில் படுது. மற்றதை ஒரு நெருக்கி வந்தவங்கள யூகத்தில் விட்டேன். என்ன திருச்சி மேற்கில் 2 தடவையும் கடைசியில் எடுக்கிறப்ப அந்த 31-2 தான் நிற்கிறார், மேலே ஏறலை. தெற்கு மண்டல தொகுதி வாசிக்க வேண்டியது இல்லை சார். தெற்கு மண்டலத்தில் சார் கடும் போட்டியில் பார்த்தீங்கன்னா 2-4 ஒரு 14 தொகுதி இன்னும் கடும் போட்டியில் இருக்குது சார். இருந்தாலும் என்னுடைய அசஸ்மெண்ட்டு டிஎம்கே ப்ளஸ் தென் மண்டலத்தில் 45லேருந்து 51 சீட்டு வரைக்கும் ஜெயிக்குது சார். ஏடிஎம்கே ப்ளஸ் வந்து 7லேருந்து 13 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது சார். இது தென் மண்டலம். அடுத்தது மேற்கு மண்டலம். மேற்கு மண்டலத்திலையும் கடும் போட்டி ஒரு 14 தொகுதி நிற்குது. அது தவிர அதையும் சேர்த்துருவோம் ரிசல்ட்டுக்கு. இதில் பாசிபிலிட்டி எப்படி வரும்னா திமுக ப்ளஸ் வந்து 28லேருந்து 31 சீட்டு மேற்கு மண்டலத்தில் ஜெயிக்கும். அதிமுக ப்ளஸ் வந்து 30லேருந்து 33 சீட்டு ஜெயிக்கும் சார். இது மேற்கு மண்டலம். அடுத்தது சென்ட்ரல் மத்திய கிழக்கு மண்டலம், அதாவது திருச்சி அப்படியே கிழக்கு. மத்திய கிழக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கடும் போட்டிங்கிறது ஒரு 10 தொகுதிகளில் கடும் போட்டி இருக்குது. அங்கே டிஎம்கே வந்து 36லேருந்து 40 சீட்டு ஹை வின்னிங் ரேஞ்ச் வந்து மத்திய கிழக்கு மண்டலம். ஏடிஎம்கே 6லேருந்து 10 சீட்டு தான் ஜெயிக்குது. இது வந்து மத்திய கிழக்கு மண்டலம். வடக்கு மண்டலம் கிருஷ்ணகிரியிலேருந்து அப்படியே அந்த பார்டர்லேயே வரும் வடக்கு மண்டலம். வடக்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 22லேருந்து 26 சீட்டு ஜெயிக்கும் சார். ஏடிஎம்கே வந்து 6லேருந்து 10 சீட்டு ஜெயிக்கிறாங்க சார். இதுதான் வடக்கு மண்டலம். அதில் கடும் போட்டி இருக்கிற தொகுதி ஏறக்குறைய 8 தொகுதி கடும் போட்டியில் இருக்குது. அதில் கொஞ்சம் பெரும்பாலும் ஏடிஎம்கே வர வாய்ப்புள்ள தொகுதியிலாகவும் இருக்குது. சென்னை மண்டலத்தை பொறுத்தளவில் கடும் போட்டியில் 7 தொகுதிகள் இருக்குது. பாசிபிலிட்டிஸ் என்னவா வருதுன்னா டிஎம்கே ப்ளஸ்ங்கிறது இந்த சென்னை மண்டலங்கிறது சென்னை 16, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இல்லை செங்கல்பட்டு, இந்த பக்கம் திருவள்ளூர், இதெல்லாம் கலந்தது தான் 37 தொகுதி வரும். அதில் 34லேருந்து 36 திமுக கூட்டணி ஜெயிக்கிற வாய்ப்பு. ஏடிஎம்கே கூட்டணி 1லேருந்து 3 வரைக்கும் ஜெயிக்கலாம். 1லேருந்து 3 வரைக்கும். டிவிகே வந்து 0 தான் என் மனசில் படுது. ஒருவேளை வந்தால் 2 சீட்டு இந்த சென்னை மண்டலத்தில் டிவிக்கே வரலாம். ஒட்டுமொத்த ரிசல்ட்டுங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு ஒட்டுமொத்தத்துக்கு சொல்லிடுறேன். டிஎம்கே ப்ளஸ் வந்து 39.5லேருந்து 42.5க்குள்ளே அதனுடைய ரேஞ்ச் இருக்கும். ஓட் பெர்சன்டேஜுங்கிறது 39.5லேருந்து 42.5க்குள்ளே தான் திமுக வாங்கும் சார். பெரம்பூரில் வாய்ப்பு இருக்குது சார். பெரம்பூரில் வாய்ப்பு இருக்குது, தோக்கிற வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது, தோக்கிற வாய்ப்பு ரெண்டுமே பெரம்பூரில் இருக்குது. திருச்சி கிழக்கில் உறுதியாக தோக்கிற வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஏடிஎம்கே கூட்டணி குறைஞ்சது 33.5க்கு குறையாது, 33.5க்கு குறையாது. எது வரைக்கும் போகலான்னா 36.5 வரைக்கும் போகும். இது ஏடிஎம்கே ப்ளஸ். டிவிகேவுக்கு குறைஞ்சபட்சம் 18% சார், அதிகபட்சம் 22% வரைக்கும் அவங்க போவாங்க. நீங்கள் சொல்லலாம் என்ன சார் 22% ஓட்டுக்கு வாங்கிறீங்க, ஆனால் சீட்டுனா அதுதான் தமிழ்நாட்டு இதே இது வட இந்தியாவில் ஒருத்தன் 18-20% வாங்கினா அவங்களுக்கு 25 சீட்டு கன்வர்ஷன் ஆகும். காரணம் ஒரு கட்சி வந்து ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியஸ் அப்படி பேக்கிங் ஆகி அந்த குறிப்பிட்ட பகுதியில் வெற்றி ஈட்டிடுவாங்க, மற்ற பகுதியில் கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி தான், அப்படி குறிப்பிட்ட பகுதியில் வெற்றி ஈட்ட முடியாது. 20%, 22 வரைக்கும் போனாலும் வெற்றிங்கிறது கன்வர்ஷன் ஆகலை, ஓட்டு போகுது. இப்போ எனக்கு கடைசியாக வந்தது 15.7லேருந்து 18க்கு வந்துட்டார்.
ஆனால் நான் போனஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 4%. 4% போனஸ். இது வந்து நான் தொடர்ந்து சர்வே பண்ணுறதுனால எனக்கு என்ன நடக்குன்னு தெரியும். ஏன் கொடுத்தனா, பெண்கள் வந்து ஆண்கள் ரேஷியோ விட அதிகம் போட்டிருக்காங்க. பிறகு கடைசியில் இந்த குழந்தைகளை பகடைக்காயாக்கி கொஞ்சம் கீழ்த்தரமான வேலைகளில் பல வீடுகள்லேருந்து எனக்கே கம்ப்ளைண்ட், என் நண்பர் வீட்டிலேருந்தே கம்ப்ளைண்ட், என்னங்க இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க சின்ன குழந்தைய அப்படின்ட்டு. அது ஒரு மோசமான செயல். இப்படி இல்லாமல் அரசியல் பண்ணுறதுன்னு எல்லாரும் சொன்னேன். இருந்தாலும் அதுலேயும் ஓட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைகளை டார்ச்சர் பண்ணி அது மூலமாக ஓட்டு கிடச்சிருக்கு. அதனால தான் நான் இப்போ ஆண் ரேஷியோ 18னா இந்த லேடிஸு இந்த குழந்தைகள் மூலம் வந்ததை திரும்ப அந்த ரேஷியோ பாதி எவ்வளோ கூட்டிக்கிறேன்? 8% கூட்டுறேன். அதாவது ஆண்கள் 18 பேர் போட்டிருந்தா பெண்கள் 26 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க 100க்கு. அப்படி ஒரு கணக்கை எடுத்துக்கிறேன். ஆனால் எடுத்துக்கிட்டு தான் அதை ஆவரேஜ் பண்ணணும். 18ஐயும் 24ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் 22% வரும். அதுதான் என்னுடைய மேக்சிமம் லிமிட். அதை தாண்டறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது தாவேக்கா. அதனால் தாவேக்கா அந்த ரேஞ்ச் சார். நாம் தமிழர் கடைசி நேரத்தில் ஒரு 1/2% எக்ஸஸாக வந்தாங்க. அதனால் அவங்க வந்து 4.5லேருந்து 6.5 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது சார் நாம் தமிழருடைய ரேஞ்சு. இந்த சசிகலா, ராமதாஸ் நின்னது, டாக்டர் கிருஷ்ணசாமி நின்னது, இப்படி எல்லாம் அந்த கட்சி வேட்பாளர்கள் வந்து 0.4லேருந்து 0.8% வரைக்கும் அவங்க அந்த சிறு கட்சிகள் வாங்கலாம். இந்த தடவை வந்து வெற்றி தோல்வியை நான் எப்போவுமே ஒரே இதில் தான் சொல்லுவேன். இப்போ 2ஆக பிரித்து சொல்கிறேன் வெற்றி தோல்வியை. காரணம், அவ்வளவு குழப்பமான தேர்தல், அவ்வளவு நெருக்கடியான தேர்தலாக இது இருக்குது. அதனால் எப்படி பிரிச்சேன்னா பார்த்தேன், கிளியர் வெக்டரின்னு வரதை முதல்ல ஐசோலேட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த 234ல் அதிமுகவோ திமுகவோ அவங்களுக்கு கிளியர் வெக்டரி, இதில் மாற்றமே வராதுங்கிறத முதல்ல வெளியே தூக்குவோம்னு அந்த 234ல் அதான் ஆய்வு பண்ணி வெளியெடுத்தேன். அப்படி எடுக்கிறப்ப சார் திமுக 148 தொகுதியில் கிளியராக ஜெயிக்குது சார். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே சமயம் அதிமுக 36 தொகுதிகளில் கிளியராக ஜெயிக்குது. 50 தொகுதிகளில் மிக கடுமையான போட்டி நிலவுது. அந்த 50ல் பார்த்தீங்கன்னா சிறிய எட்ஜ் டிஎம்கே 11, 15 தொகுதிகளில் ஏடிஎம்கே எட்ஜில் இருக்குது. அந்த 50ல் ஒரு வெற்றிக்கான எட்ஜில் ஏடிஎம்கே இருக்குது. 15 தொகுதியில் ஈக்குவல் ஃபைட்டில் 24, யாருன்னே சொல்ல முடியலங்கிற ஸ்டேஜில் 24 தொகுதி இருக்குது. இது 50. இதில் இந்த 50 என்னுடைய நாலேஜுக்கு ஒரு பிரித்து கொடுப்பேன் இல்லையா? அப்படி பிரித்து கொடுக்குறப்ப தான் அந்த ரேஞ்ச் எப்படி போகுதுன்னா, டிஎம்கே ப்ளஸ்ங்கிறது 170லேருந்து 188 வரைக்கும் போகும். ஏன்னா ஏடிஎம்கே ப்ளஸ்ங்கிறது 46 குறையாது, 64க்கு எக்ஸீட் ஆகாது. இது ஏடிஎம்கே. ஏன்னா தாவேக்கா 0 to 4, 0 to 2 சென்டிமெண்டலாக பண்ணியிருக்கேன். எங்கேயா தப்பி ஜெயிக்கலாம் இல்லையா? இண்டிவிஜுவல் பேர்சன் அந்த அமைப்பில் என்ன பல இடங்களில் கேட்குறேன், எங்கேயும் வரல. இருந்தாலும் ஒரு யூகா, ஏன்னா ஓட்டு நிறையா வாங்குறாரு. ஆனால் எனக்கு வெற்றி வரல. இருந்தாலும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு ஃப்ளோ இல்லை அது வந்து நம்மளை மீறி நடக்கிற, அதாவது ஒருத்தர் சார் 0 சார் 0 இருக்குல்ல, அதான் 0 கொடுத்துட்டேன். இல்லை நான் எப்போ சார் 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 ஃப்ளோ நான் எனக்கு காசு கொடுத்தவங்க சார், எனக்கு காசு கொடுத்தவங்க தோக்குறாங்கன்னு சொல்லிட்டேன் சார். ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஏப்ரல் 2ஆம் தேதியே கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் தோக்குறாங்கன்னு, காசு கொடுத்தவங்கள தோக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். அதனால தான் வெளியிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நானும் வெளியிடலாம். ஆஃப்டர் எலெக்ஷன் வெட்டிக்குள்ளே போன பிறகு உங்கள் இது தாக்கம் யாரையும் ஏற்படுத்தாது. அப்போ இப்போ என்னுடைய இது யாரையா தாக்கம் ஏற்படுத்த போதா? கிடையாது. இது யாரையும் எந்த தாக்கம் ஏற்படுத்த ரைட்டு. அது நான் என் சர்வேல அவர் சார் அவருக்கு சார் நான் சாம்பிள் 0 தான் சார் காட்டுது. 4 வரைக்கும் சார். அது சார் நான் என்ன சொல்றேன், ஆமாம் இருக்கலாம். சரி இப்போ வச்சுக்கோங்க, உங்கள் கருத்து வச்சுக்கோங்க. 4ஆம் தேதி
சரி வச்சிருங்க. இவர் ஒரு அறவேக்காடுன்னு வச்சுக்கோங்க சார். அதை பற்றி இல்லை. 4ஆம் தேதி எண்ணி போடுறப்ப யார் டேலண்ட் பிரில்லியன்ட்டுங்கிறது வெளி உலகம் அறிஞ்சிக்கிறது போதுமா?